ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒரு டாப் 10 கோலஸ்டான கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஏச்சும் போட்டு விட்ருங்க, அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே என்னோட ஃபேவரட் தான். உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வளன்னு பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரியஸில் ஒரு டாப் 10 கூலஸ்டான கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பெயின் தான் இருக்கா. நம்ம பெயின் எந்த அளவுக்கு ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். அதுக்கு நம்ம ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று தான் அவன் அக்கட்சுக்கி மெம்பர்ஸோட லீடராக இருக்கிறது. ஸோ இங்கே அவன் லீடராக இருக்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. அவன் அக்கட்சுக்கி மெம்பர்ஸை லீட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய விஷயமே. அதாவது அக்கட்சுக்கியில் ஒவ்வொருத்தவன் ஒவ்வொரு விதமாக இருப்பான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் போட்டு முடிவெடுக்கிறதே நம்ம பெயின் தான். அவன் சொல்கிறது தான் அங்கே கட்டலை. அவனை மீறி யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அக்கட்சுக்கி அவன் ரூல் பண்ணுவான். ஸோ இது மட்டும் இல்லை, அவன் ஒரு கூலஸ்டா இருக்கிறத தாண்டி ஒரு கூலஸ்டான ஃபைட்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நருட்டோ விசஸ் பெயின் ஃபைட் பார்த்தவங்களுக்கே தெரியும். லீஃப் வில்லேஜில் இருக்கிற எல்லா ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா ஷினோபிஸுமே டிஃபீட் பண்ணவும் செஞ்சிருப்பான். பத்தாத குறைக்கு சேஜ் மோட மாஸ்டர் பண்ணிட்டு வந்த நம்ம நருட்டோ கூட ஒண்டியாக நின்று ஃபைட் பண்ணி அவனை அடிச்சு நாக் டவுன் பண்ணும்போது கூட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காமிச்சிருக்க மாட்டான் நம்ம பெயின். அடுத்து த லாஸ்ட் உச்சியா அப்படின்னு நினைக்கப்படுறா நம்ம சாஸ்கே உச்சியா தான் இருக்கான். நம்ம சாஸ்கே சின்ன வயசுல இருந்தே ஒரு கோலஸ்டான கேரக்டராக தான் சுத்திக்கிட்டு இருப்பான். என்னதான் நம்ம சாஸ்கே முன்னாடி அவனை விட பெரிய பெரிய அப்பாட்டக்கரே வந்து நின்னாலும் முகத்துல எந்த ஒரு பயமே இல்லாம ரொம்பவே தில்லா நின்று ஃபைட் பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 5 கேஸ் மீட்டிங்லேயே போய் 5 கேஸ் மேல விடுறது மட்டும் இல்லாம 5 கேஸ் கூடயுமே நின்று ஃபைட் பண்ணியிருப்பான் நம்ம சாஸ்கே, அதுவும் ஒத்தாளா நின்று. அதுலயும் நம்ம 4th ரைகெல்லாம் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவரு கூட ஃபைட் பண்றதை தாண்டி அவரோட ஒரு கையவே இல்லாம ஆக்கியிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கான். நம்ம நருட்டோவை ஒரு கூலஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஃபன்னியான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. ஆனால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தலைவன் எப்பயுமே கூலா ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனை பத்தி யார் என்ன பேசினாலும் அதை எதையுமே காதுல வாங்காம நீ பேசுறியா பேசிட்டு போடலங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான் நம்ம தலைவன் நருட்டோ. ஆனா அதுவே தலைவன் சீரியஸ் ஆயிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் அவனால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தூக்கி போட்டு தூருவாரிட்டு சாத்திட்டு உட்காரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி விட்டுருவான் நம்ம நருட்டோ. அடுத்ததா த காட் ஆஃப் ஷினோபி அப்படின்னு அழைக்கப்படுறா நம்ம அஷிராமா செஞ்சுதான் இருக்காரு. நம்ம அஷிராமாவை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தலைவன் எப்பயுமே ரொம்பவே சில்லியா ஃபன்னியா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் சிரிப்பு காமிச்சு விடுறதா நம்ம அஷிராமாவோட வேலையே. ஏன் ஒரு சில இடங்கள்லாம் இவர் தான் இந்த காட் ஆஃப் ஷினோபி அப்படின்னு சொல்லி நமக்கே டவுட் வர மாதிரி ஒரு சில சம்பவத்தை எல்லாம் பண்ணி விட்டுருப்பாரு நம்ம அஷிராமா. ஆனா அது எல்லாமே ஒரு லிமிட் தான். அதுவே தலைவன்ட்ட நீங்க ஒம்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா எதுக்கு நிக்கிறது ஏமனா இருந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிதான் நம்ம மதராக்கு புடனி சேர்த்து ஒன்று போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம மதரா கூப்பிட்டு வந்தால் 90ஸ்க்குமே புடனி சேர்த்து ஒன்று போட்டு தூங்க வச்சிருப்பாரு. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத நம்ம மதராவை நம்ம அஷிராமா 2-3 டைம் டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கில் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. அடுத்த 5வது இடத்துல த எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் அப்படின்னு நினைக்கப்படுற நம்ம மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. நம்ம மினாட்டோ எந்த அளவுக்கு ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம மினாட்டோ ஃபேன்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மினாட்டோ எல்லாருமே ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியலை. ஏன்னா பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனைக்குமே வராமல் ஒதுங்கி போகிறவன் தான் சாக்லேட் பாய். ஆனால் நம்ம மினாட்டோ அப்படி இல்லை, வாண்டடா எந்த ஒரு பிரச்சனைக்குமே போக மாட்டாரு. அதுவே தேவையே இல்லாமல் பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்தா அந்த பிரச்சனை என்ன ஹேருக்கு பண்ண அப்படின்னு சொல்லி மட்டும் சேர்த்து சப்புன்னு அடிக்கிற ஒரு ஆள் தான் நம்ம மினாட்டோ. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப ஏபி கோம்பாவானா நம்ம கில்லர் பியன் ரைக்காக நம்ம மினாட்டோ கிட்ட வாண்டடா பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ நம்ம மினாட்டோ எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக போயிருப்பாரு. ஆனால் நம்ம ரைக்காக ஒத்துக்காம பிரச்சனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம மினாட்டோ லைட்டாக ஒரு காட்டு காட்டியிருப்பாரு. அந்த ஒரு காட்டுக்கே கக்கா போகிற மாதிரி நிற்பாங்க நம்ம ஏபி கோம்போ. அதுவே தலைமை சீரியஸ் ஆயிருந்தான் அப்படின்னா கையை காலை உடிச்சு கையில் கொடுத்துட்டு போயிருப்பான். ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய ரீசன்ஸ் இருக்கு நம்ம மினாட்டோவை ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா தலைவன் மறக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட சம்பவத்தை கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான். அடுத்த 4வது இடத்துல மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம டொபிராமா செஞ்சுதான் இருக்காரு.
நம்ம டொபிராமா ஒரு கூலஸ்டான கேரக்டரா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எதுக்கடா வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பேர் டொபிராமாவோட பேரை கமெண்ட் பண்ணி டொபிராமாவை ஆட் பண்ண சொன்னீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் டொபிராமாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டொபிராமாவை ஒரு கூலஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஒரு சிக்மா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வேணா இப்படி வச்சுக்கலாம், பாதி கூலஸ்ட் பாதி சிக்மா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம டொபிராமாவோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மரணமாசா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒத்த வேரில் தூக்கி காமிச்சு நம்ம சாஸ்கேவை பயமுடுத்தினது. அதே மாதிரி காட் லெவல் பவர்ஃபுல்லான நம்ம டென்டெயில்ஸ் ஒபிட்டோட அட்டாக்க அவனுக்கே திருப்பி கொடுத்தது. என்னதான் நம்மளால முடியாது, நம்ம டிஃபீட் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் நம்ம மதரா கூட ஃபைட் பண்றதை தாண்டி நிஞ்சா வேல்டவே கிரியேட் பண்ண நம்ம சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பார்த்தே முன்னாடி வந்து நிற்கும் போது நீ ஒரு உச்சியா கிளான் மெம்பரா இருந்தேன்னா உன்னை ஓட ஓட மிதிப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விடுவார் பாத்தீங்களா. ஸோ அந்த ஆட்டிடியூட் தான் நம்ம டொபிராமா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே. நெக்ஸ்ட் நம்ம ஜெராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜெராய் சென்சேவை பத்தி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தலைவன் எந்த இடத்துல கூலா இருக்கணுமோ அந்த இடத்துல சீரியஸா இருக்கிற மாதிரி காமிச்சு காமெடி பண்ணி விட்டுருவாரு. எந்த இடத்துல சீரியஸா இருக்கணுமோ அந்த இடத்துல கூலாவும் இருப்பாரு. ஆக மொத்தத்துல நம்ம ஜெராயா அப்படின்னாலே கூல் தான். இவரை மாதிரி இனி யாராலையுமே வர முடியாது. இவரை மாதிரி இவரால் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா தலைமை எப்பயுமே சிரிச்ச முகத்தோட ஜாலியா தான் இருப்பான். அதுக்குன்னு அவருக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. ஸோ அதை தான் அங்கே பாராட்டணும். அடுத்து மூணாவது இடத்துல நம்ம கில்லர் பி தான் இருக்காரு. நம்ம கில்லர் பியும் நம்ம ஜெராய் சென்சே மாதிரியே தான் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில கூலா இருந்து பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு வாழ்க்கையவே கூலா வாழ்ற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம கில்லர் பி தான். சொல்ல போனா இவரை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே போடணும். ஆனா நீங்க கழுவி ஊத்துவீங்க அப்படிங்கிற பேர்ல தான் இவரை நான் தேர்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம கிஷிமோட்டோ ரொம்பவே சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவரோட வாழ்க்கையில என்னதான் ஏகப்பட்ட கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் அது ஒரு பாட்டு மூலியமா பாடி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் நம்ம கில்லர் பி. ஏன் தலையே போற பிரச்சனையே வந்தாலும் கூட அப்ப கூட நம்ம கில்லர் பி பாட்டு பாடிட்டு ரொம்பவே கூலா தான் இருப்பாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எயிட்டெல்ஸை கேப்சர் பண்றதுக்காக நம்ம சாஸ்கேவும் அவனோட டீமும் ஒன்னா போகும்போது நம்ம கில்லர் பி ஒரு துள்ளி கூட பயப்படாம சாஸ்கேவோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவன் முன்னாடியே ஒரு புக்ல எழுதிக்கிட்டு இருப்பான் பாருங்க. தக்காளி தாறுமாறா இருக்கும். ஸோ அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது நம்ம சாஸ்கே என்னடா கூல அவனவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கில்லர் பியை மாஸ் பண்றாரு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கில்லர் பியை போக போக மரணமாசா காமிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பிங்ல நான் இப்போ வெயிட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வாய்ஸ் அப்படின்னா அது நம்ம கில்லர் பியோட தான். ஸோ அதை மட்டும் நல்லா பண்ணி விட்டுருங்க. ஏன்னா டோபியோட வாய்ஸ் நல்லா வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. ஸோ இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ பேசி போடுறேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் த காட் ஆஃப் கெஞ்சுட்சு அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இட்டாச்சி உச்சியா தான் இருக்காரு. ஸோ நம்ம இட்டாச்சியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம இட்டாச்சி முன்னாடி என்னதான் பெரிய கொலை கொம்பனே வந்து நின்னாலும் என் கண்ணை தாண்டி உன்னால ஒரு மண்ணுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் நம்ம இட்டாச்சி. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் சொல்லலாம். வெறும் 14 வயசு மட்டும் இருக்கிற இட்டாச்சி தான் இந்த லெஜெண்டரி சாணினான நம்ம ஒரோச்சி மாறுவை தத்தளிக்க விட்டுருப்பான். கொஞ்சம் விட்டுருந்தா கொண்டிருப்பான். குறுக்க இந்த கௌஷிக்கு வந்த மாதிரி நம்ம கபூட்டை வந்து காப்பாத்தி கூப்பிட்டு போயிருப்பான். இல்லை அப்படின்னா நம்ம ஒரோச்சி மாறு சொல்லி அந்த இடத்துலயே காலி. ஸோ அதே மாதிரியே நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே ஒரு சில கேரக்டர்ஸை காமிக்கும் போது மட்டும் ஓவர் ஹைப் கொடுத்து காமிப்பாங்க. அதில் நம்ம இட்டாச்சியுமே ஒரு ஆள். மொத்தமாகவே நம்ம இட்டாச்சியை ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸில் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கே தலைவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கான காரணமே நம்ம இட்டாச்சியோட ஆட்டிடியூட் தான். ஆட்டிடியூடை தாண்டி நம்ம இட்டாச்சிக்கு பங்கமாக ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே பிடிச்சதை தாண்டி ரொம்பவே கூலஸ்டான கேரக்டர் ஒரு சிக்மா மேல். ஸோ அதனால தான் நம்ம இட்டாச்சியை எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் த கோஸ்ட் ஆஃப் தி உச்சியா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம மதரா உச்சியா தான் இருக்காரு. நம்ம மதரா எந்த அளவுக்கு ஒரு கூலஸ்டான கேரக்டர் அப்படிங்கிறத 4th கிரேட் நிஞ்சா வரலே சொல்லாம சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவரோட பேரை கேட்டே பாதி பேர் பேன்ல பெண்ணிருப்பாங்க. ஒருத்தனை எதிர்த்து 1000 பேர் நின்று ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை, ஃபெயிலியர் தான் ஆகும். அதுக்கப்புறம் 5 சொன்னா நின்று ஃபைட் பண்றாங்க, அதுவும் வேலைக்கு ஆகலை. அவங்க கூட ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி நம்ம மதரா அவங்கள வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஃபைனலா சீரியஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம நருட்டோன் சாஸ்கே இவங்க 2 பேருமே சேர்ந்து மதராவை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. ஸோ அதுவுமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம்னா நம்ம மதராக்கு அவங்க என்னென்ன பண்ண நினைச்சாங்களோ அது எல்லாமே நம்ம மதரா திருப்பி பண்ணி விட்டுருப்பாரு. அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஸோ ஃபைனலாக நம்பர் 1லயும் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் த புரோக்கன் ஹீரோவான நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கான். நம்ம ஒபிட்டோவை பொறுத்த வரைக்கும் நீ என்னதான் ஒரு 100 பேத்தையே கூப்பிட்டு வந்தாலும் சுண்டு விரல் கூட என் மேலே படாது அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் நம்ம ஒபிட்டோ. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ கூலாக இருக்கிறத தாண்டி அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் தான் அதை விட ரொம்பவே கூலாக இருக்கும். ஏன்னா காமியை யூஸ் பண்ணி அவனை யாருமே தொட விடாம அவன் மட்டும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு தூரு வருவான். அதுதான் பார்க்கவே ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம மதரா தான் ஒத்தால நின்று 8000 ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணாரு, அவரு தான் 9 டெய்லி பீஸ்டையுமே பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா நம்ம ஒபிட்டோ தான் இருக்கிற முக்காவாசி ஷினோபிஸ் கூடயுமே ஃபைட் பண்ணியிருப்பான். 9 டெய்லி பீஸ்ட்டை தனித்தனி இடத்துல இருந்து ஒன்னா சேர்க்கவும் செஞ்சிருப்பான். அதாவது சமைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம், திங்கிறது ஈஸி. அதுதான் இங்கே நம்ம மதரா பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம ஒபிட்டோட ஹெல்ப்பே இல்லாமல்
நம்ம மதரா உச்சியாவால் எல்லா டெய்லி பீஸ்டையுமே கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு ஈசனாகிய போட்டு ரிட்டன் ஆனால் கொஞ்ச நாளே அதை பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அவர் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா அவரால் அது பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒபிட்டோவோட பெரிய அப்பாட்டாக்கிறது தான் நம்ம மதரா. அப்புறம் எதுக்கு நம்ம ஒபிட்டோவை பண்ண வைக்கணும், அதை நம்ம மதராவே பண்ணியிருக்கலாமே. ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பண்ணிட முடியாது. அந்தந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அந்தந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தா நம்ம மதரா விட ரொம்பவே மாஸ் தான் நம்ம ஒபிட்டோ, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு சைடில் இருந்து தான் யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் 4 சைடில் இருந்துமே பார்த்தா நம்ம ஒபிட்டோ தான் எனக்கு பவர்ஃபுல்லாக தெரியுறான். ஸோ இது மட்டும் இல்லை, ஒபிட்டோவை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவை கூட போடுறேன். ஸோ இதனால தான் நம்ம ஒபிட்டோவை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் த காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டக்கே தான் இருக்காரு. நம்ம கக்காஷியை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் தலைமை கூலாக தான் இருக்கான். இத்தனைக்கும் நம்ம கக்காஷியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்படியே வந்தவர் தான் நம்ம சத்தரு கோஜோ. அந்த அளவுக்கு கூலஸ்டான ஒரு கேரக்டர் தான் நம்ம கக்காஷி. ஆனால் வெளியில என்ன சொல்லிட்டு சுத்துறாங்கன்னா, நாங்கள் கக்காஷியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கல, வேற ஒரு கேரக்டரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கக்காஷி அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே கூல் தான், அது எப்பயுமே மாறாது. கக்காஷி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோவில் தொண்டை தண்ணி ஊத்துற வரைக்கும் உங்களுக்காக நான் ரொம்பவே கத்திருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இனி வரப்போற எல்லா வீடியோமே பங்கமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா கேரக்டர்ஸுமே என்னோட ஃபேவரட் தான். உங்க ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் 1-2 விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் ஒன்றா தப்பா சொல்லியிருப்பேன், அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.